சீக்கிரம் எடுத்து வைப்பா. அண்ணே சீக்கிரண்ணே, ரெடி, லேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் சார்? ஒரு 10 நிமிஷம் சார், ரெடி ஆயிடும் சார், கொஞ்சம் பொறுங்க. டேய் நட்ராஜ், நம்ம வீட்டு கூட்டத்துல வந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? குட் மார்னிங் பா. ஒண்ணும் இல்லப்பா, எல்இடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். என்னடா ரகல இதெல்லாம்? எலிஇடியா? அது உங்க காலத்துலலாம் இந்த வள்ளி திருமணம் நாடகம் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கோமா? என்னடா மெதுவா கேக்குற? எனக்கும் பரமும் படிக்கும் போது என்ன வேலை? ஒழுங்கா பள்ளிக்கூடமா போய்கிட்டு இருந்தோம். நாடகம் தானடா கிராம தேடி போயிட்டு இருந்தோம். வாடகை சைக்கிள் எடுத்துக்கிருவோம். எங்க நாடகம் பார்த்தாலும் தேடி போய் பாத்துருவோம். வள்ளி திருமண நாடகம் மட்டும் இல்லடா, சத்தியவான் சாவித்திரி, ஹரிச்சந்திர மயான காண்டம், நல்லதங்கால் கதை, அத்தனை ஒண்ணு விடாம பாத்துருவோம்ல. ஓ, அவ்வளோ நாடகம் பார்த்திருக்கீங்களாப்பா நீங்க? பாக்குறது மட்டும் இல்லடா, அத்தனை நாடகத்தோட வசனம் பாட்டு அத்தனை எங்களுக்கு அத்துமடி உரு போட்டுருவோம்ல. அதுவும் வள்ளி திருமண நாடகத்துல முருகன் வள்ளியை பார்த்து பாடுவோம் பாரு, கேட்டிருக்கிறியா? என்ன பாட்டு பாது? காயாத கானகத்திலே நின்று லாபம் காரிகையே நீயே மேயாதமான் புள்ளி மேயாதமான். அதுக்கு சங்கதி போடுவான்டா. மேய 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 அப்பா நீ நம்மள மேய விட்டுருவாரு போல் இருக்கு. மேய 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 மேய. என்னடா இந்த தனியா பாடு நீ போட்டு உட்கார்ந்துட்ட? அதுக்கு மேல சங்கதி கேளு. பிரமாதம்ப்பா, சூப்பர். உங்களுக்குள்ள இப்படி ஒரு கொலகாரன் கலா ரசிகன் இருக்கிறத இத்தனை நாளா எங்கப்பா ஒழிச்சு வச்சிருந்தீங்க? நான் எங்க ஒழிச்சு வச்சேன்? ஒரு வகையை சான்ஸ் கொடுக்கல. கொடுத்து பாத்துறேன்னா தெரியும். ஊரையே கலக்கி இருப்பேன். பாட்டு பூரா கேக்குது. போதும்பா, நீங்க ரொம்ப பிரமாதமா பாடுறீங்க. சூப்பர். என்னடா உனக்கு ஒரு பெரிய விஷயம் நீ சொல்லவே இல்லையே? என்னது? 70ஸ்ல தமிழ் சினிமால பெரிய ஹீரோ ஆயிடணும்னு படாத பாடுபட்டா. அப்படியாப்பா? இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ல முடியாது, ஒண்ணுமே நடக்கலையே. நான் படாத பாடுபட்டதா மிச்சம். என்ன உனக்கு படாத பாடுபடுத்தி கையில இருந்த காசு செலவழிஞ்ச பிறகு சான்ஸ் கிடைக்காம ஊரை பார்க்க போய் சேர்ந்தேன். அது இருக்கட்டு, திடீர்னு வள்ளி திருமணத்தை பத்தி ஏன் கேட்ட? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த காலத்துல நாடகத்துலலாம் பின்னாடி ஸ்கிரீன் இருக்கும். ஆமா, ஒவ்வொரு சீனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கிரீனை மாத்துவாங்க. ஆமாமா ஆமாமா. பூங்காவனம்னா பூங்காவன சீன் போடுவோம், அடுத்து காடு சீன் போடுவோம், அப்புறம் சிறைச்சாலைன்னா சிறைச்சாலை சீன் போடுவோம். அதேதான், அதே கான்செப்ட் தான் இதுவும். எது? அந்த காலத்துல ஸ்கிரீனை மாத்துவாங்க. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜில அந்த இமேஜ் மட்டும் மாத்திட்டே இருப்போம் சீனுக்கு ஏத்த மாதிரி. ஓ, அப்ப இது மாடர்ன் தரக்கட்டின்னு சொல்லு. ஆமாப்பா. ஆமா, இது ஏன் இங்க கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? என்னப்பா இப்படி கேட்டீங்க? நவராத்திரி கொண்டாட்டத்தை சங்கர் படம் ரேஞ்சுக்கு ஹை பட்ஜெட்ல கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் ரெண்ட்பா. 5000? வெறும்னே நாடகம் நடிச்சா நல்லா இருக்காது இல்லப்பா. அதனாலதான் இந்த விஷுவல் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இந்த எல்இடி செட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கடையில எல்இடி டிவி இல்லையா பெருசா, அந்த மாதிரி தான். என் பசங்களுக்கு இவ்வளவு கலா ரசனையா? உங்க ரத்தமாச்சேப்பா, எப்படி இல்லாம இருக்கும்? சார் யாரு யார் அது? தெரியலையே. யாரா இருந்தாலும் உள்ளார வாங்க. నమస్కారం అండి. నమస్కారం అండి. నమస్కారం. కూర్చోండి. కూర్చోపడమా? కూర్చోండి. కూర్చోండి. మీరు? మా పేరు అప్పారావు. నేను సినిమాలో పెద్ద మేకప్ మ్యాను. మీరు குலேபகவலி பிக்சர் చూస్తారా? తెలుసును తెలుసును తెలుసును. குலேபகவலின்னு ஒரு படம் தானே? டேய், அதுல பிரமாதமா ஒரு பாட்டு நீ கேட்டது இல்லையே? ப்ளீஸ் பா. சரி, நீங்க சொல்லுங்க சார். ఆ పిక్చర్ మా ఫస్ట్ పిక్చర్. அதுலதா நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். అవునా? లాస్ట్ పిక్చర్ బాహుబలి. முதல்ல வலி அப்புறம் பலி. ఇప్పుడు సీరియల్స్, రియాలిటీ షోస్, అన్ని షో నేనే మేకప్ మ్యాను. அப்படியா? இருந்துட்டு போங்க, அதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றீங்க. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா விசாரிச்சுட்டு போங்க. లేదండి, ఇది కల్పన మేడం ఇల్లు దానది. ఇదే ఇదే ఇదే. ఈ రోజు ఇల్లులో ఫ్యాన్సీ డ్రెస్ కాంపిటీషన్ ఉంది కదా, అందుకే నేను వచ్చేసినారు. ఓ, டேய், பெரிய அளவுல ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க போல. சினிமா மேக்கப் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ఏమండి? ఏం లేదండి, ఇది ఎంగులకుள்ள ఒక మ్యాటర్. ఓకే, అవునండి. అవును. నీకు సీకిరం వెళ్ళండి మాడికి. ఎల్లరూ వెయిటింగ్ అండి. పోయి మేకప్ చేసి చేసి జరగండి జరగండి జరగండి. ఛానల్ గారు వస్తారు. కవలవుతండి. ఎనీ క్యారెక్టర్, ఎనీ మేకప్, ఓన్లీ 10 మినిట్స్. 10 మినిట్స్ పక్కావా? నేను రెడీ చేస్తున్నాను. చేసండి చేసండి, జల్దీ పోగండి పోగండి. అవునండి. కృష్ణయ్య సాంగ్ సూపరు. పాతు పాతు. ஏன்பா தெலுங்கு இந்த போடு போடுறீங்களப்பா? சான்ஸே இல்லப்பா.
தெலுங்கா? ஆமா. நீ பாக்கி பாஷை கேட்கலையே. ஆ? மொத்தம் 5 பாஷை தெரியும். ஓ. மலையாளத்துல நீ ஒரு பாட்டு கேட்கலையே. இது யாரு? தெரியலையப்பா. ஒருவேளை வேதவல்லி அண்ணி டீமுக்கு மேக்கப் மேனா இருப்பாரோ? ஓ, இருந்தாலும் இருக்கான். யார பக்கம் வந்தாருன்னு கேட்டுரு. ஆ, யாருங்க நீங்க? நமஸ்காரம் டி. நமஸ்காரண்டி. இந்த வர்றவங்களா தெலுங்கு பேசுறாங்க. அப்பா, தமிழ் சினிமால முக்காவாசி பேர் தெலுங்கு ஆளுங்க தான்ப்பா. அந்த காலத்துல வேலைக்காக அங்கிருந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்க எல்லாரும். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்டா. வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்ல, அதான் எல்லாரும் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா, இந்த விஷயத்துல நம்ம மார் தட்டிக்கணும்பா. நமஸ்காரம் டி. நமஸ்காரண்டி. உள்ள வாங்க. பேச்சு வரத்துல உங்களை மறந்துட்டேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. ரெண்டி. நமஸ்காரண்டி. வாங்க. நீங்க வேதவல்லியை பார்க்க வந்திருக்கீங்களா? లేదు లేదు కల్పన మేడం ఉన్నారు కదా వాళ్ళని చూడటానికి వచ్చాను. என்னடா இவரும் கல்பனா பேரே சொல்றாரு. தெரியலையேப்பா. నేను రామారావు. ఓ, పెద్ద పేరు ఎన్టీఆర్ పేరు. நீங்க மேக்கப் வேணா? లేదు సార్, నేను కాస్ట్యూమరు. అవునా? நீங்க எந்த படத்துல முதல்ல ஜாயின் பண்ணீங்க? కర్ణన్ మూవీ ఉంది కదా. ఓ, కర్ణండా? ఓ, ఎన్టీఆర్ గారు, శివాజీ గారు. ஏய், அதுல செமையா ஒரு பாட்டு. உள்ளத்தில் அப்பா, நல்ல அப்பா, அப்பா, பாட please பா. நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. ఆ పిక్చరే మన ఫస్ట్ పిక్చరు. ஓஹோ, அதுலதான் నేను అసిస్టెంట్ గా జాయిన్ చేశాను. లాస్ట్ వర్క్ பண்ண పடம் కబాలి. அப்பா, தலைவர் படம்பா. ஓஹோ. అవునండి, రజనీ సార్కు అన్ని కాస్ట్యూము నేనే రెడీ చేశాను. டேய், ரஜினி சார் உங்க அண்ணி எல்லாருக்கும் இவர்தான் காஸ்ட். ஒரு பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்கு. ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க? నన్ను కల్పన మేడం தான் வர சொன்னாங்க. ஓஹோ. ఫ్యాన్సీ డ్రెస్ కాంపిటీషన్ కి నేను డ్రెస్ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். மேடம் ఉన్నారా? உன்னாரு மாடியில இருக்காங்க. சீக்கிரம் போங்க. நீங்க உன்னாச்சா? అయింది సార్. சரி. పొంగల్ వడే సాఫ్ట్ వరే. థాంక్స్. వెరీ గుడ్, వెరీ గుడ్. பாத்து பாத்து. నేను చూసే వెళ్తున్నాను. ஏண்டா நடராஜா, ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்குது. ஆமாப்பா. ஆனா ஒண்ணு யோசிச்சியா? ம். இந்த சினிமா மேக்கப், சினிமா காஸ்டியூம் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியலையா? அதானே. ஏய், நாகராஜன் பையில சாமானியமா இட போட்டுறாதரா. அந்த பையன் தலையில ஒரு தொப்பியை கவுத்துக்கிட்டு, குர்தா போட்டுக்கிட்டு, அதுல ஒரு ரோஜா பூ வச்சுக்கிட்டு ஜவஹர்லால் நேரு மாதிரி வந்து நிக்க போறான். அவனுக்கு கடுமையா போட்டி கொடுத்தாதான் அவனை ஜெயிக்க முடியும். ஆமாப்பா. வேதவல்லி அண்ணி விட மாட்டாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அப்படிங்கிற ம். என்ன வேஷம் கட்ட போற தெரியுமா உனக்கு? அது மட்டும் தெரிய மாட்டேங்குதுப்பா. அதை மட்டும் அவங்க ரொம்ப சீக்கிரட்டாவே வச்சிருக்காங்க. இருக்கட்டும். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். என்னதான் வேஷம் போடுறாங்கன்னு பாத்துருவோம். ரெடியா? ரெடி சார். விஷுவல் பாருங்க சார். இந்த கிராஃபிக் விஷுவல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைங்கண்ணே. கண்ணா ஆன் பண்ணுமா? ஓகேவா சார்? மாடர்ன் டெக்னிக்ல நாடகம் போட்டு கலக்க போறீங்க. கலக்குங்க. పొట్టిల్ల తీసుకోండి. கல்பனா, நீ இவ்வளவு அழகா சாட்சாத் கேலண்டர்ல இருக்கிற அந்த சீதா தேவி மாதிரியே இருக்கியே. ஆனா ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கே. ஐயோ, என்ன மேடம்? என்ன மேக்கப் மேன் நீங்க? லிப்ஸ்டிக் இவ்ளோ கம்மியா இருக்கு. லிப்ஸ்டிக் எடுங்க. மேடம், சீதாமா கேரக்டருக்கு லிப்ஸ்டிக் அதிகமா போடக்கூடாது. இதுவே கரெக்டா ఉంది மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எதுவும் பேச வேண்டாம். லிப்ஸ்டிக் கொடுங்க. లేదు మేడం, ఈ క్యారెక్టర్కు சொல்றத மட்டும் செய்யுங்க. லிப்ஸ்டிக் கொடுங்கன்னு சொன்னேன். நான் எத்தனை ஹிந்தி டப்பிங் சீரியல் பார்த்திருக்கேன். அதுல வர சாமி கேரக்டர் எல்லாமே லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் வராங்க. இவ்வளவு ஏன், எல்லா சீரியல்லையும் எல்லா கேரக்டர்ஸும் அழுவுற சீன்ல கூட ஃபுல்லா மேக்கப்பும் மஸ்காராவும் போட்டுட்டு தான் அழுறாங்க. நீங்க முதல்ல எனக்கு லிப்ஸ்டிக் கொடுங்க. பெத்த பெத்த சினிமா ஹீரோயின்ஸே நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க மட்டும் என்ன சொன்னா கேட்கவா போறீங்க? மஸ்காரா கொடுங்க. மேடம்,
என்ன எல்லாத்துக்கும் மேடம் மேடம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொன்னா நீங்க கொடுக்கணும். கொடுங்க. மஸ்காரா கொடுங்க. கல்பனா, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. அண்ணா, நான் இப்ப எப்படி இருக்கேன்? சும்மா சொல்லக்கூடாது மேடம். நானும் எத்தனையோ பேருக்கு மேக்கப் போட்டிருக்கேன். கேரக்டருக்கோ நீங்க ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க. அப்படியே சீதாமா மாதிரியே இருக்கீங்க மேடம். சாரும் வந்துட்டாருன்னா அவருக்கும் மேக்கப் போட்டு ரெடி பண்ணிடுவேன். எங்க அவரு? இங்கதானே இருந்தாரு, எங்க போயிட்டாரு? మేడం సారు కాస్ట్యూమ్ చేంజ్ చేసి వస్తానని బాత్రూమ్ ఉల్లే పోనారు. ரொம்ப நேரம் ஆச்சு மேடம், ఇంకా வரలేదు. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போனாரா? என்னங்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில வாங்க. ஏங்க வாங்கன்னு சொல்றேன்ல. கல்பனா, வெளியில ஒரு கூச்சமா இருக்கு கல்பனா. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? இங்கே இப்படி கூச்சப்பட்டா அப்புறம் எல்லாரும் முன்னாடி எப்படி நடிப்பீங்க? ப்ளீஸ் கல்பனா. டைம் வர இல்லங்க, சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. வெளியே வாங்க. என்ன கல்பனா? ஏங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. மம்முட்டியே ராமர் வேஷம் போட்ட மாதிரி சும்மா அப்படி இருக்கீங்க. கிண்டல் பண்ணாத கல்பனா. ஐயோ, நான் கிண்டல்லாம் பண்ணலங்க. நிஜமாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி வாங்க வாங்க, வந்து மேக்கப் போட்டுக்கங்க. கல்பனா, என்னங்க நீங்க சின்ன பிள்ளைங்க ஊசி போட்டுக்க பயப்படுற மாதிரி பயந்தா என்னங்க அர்த்தம்? நேராவது வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. மேக்கப் போடுங்க. சார், உதட்டோ லேசா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு? மீசையை எடுக்கணும்ல சார். எடுக்க முடியாது. கேரக்டருக்கு மீசையை எடுத்தே ஆகணும் சார். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். கல்பனா, என்ன கல்பனா மீசை எடுக்க சொல்றாங்க? ஏங்க அவங்க தான் சொல்றாங்கல்ல, ராமர் கேரக்டருக்கு மீச இருக்க கூடாதுன்னு. அப்படியே சின்ன பிள்ளைங்க மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. இல்ல கல்பனா. என்ன இல்ல இருக்குன்னு? சாதாரண மீச தானே, ஷேவ் பண்ண திரும்ப வளர்ந்துட்டு போகுது. இதுக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப் பண்றீங்க? ஓ, புரியாம பேசாத கல்பனா. மீசை எடுத்தா நான் பழம் மாதிரி இருப்பேன். இப்ப மட்டும் எப்படி இருக்கீங்க? என்னது? அதுக்கு சொல்லலங்க, இப்பவே ராமர் மாதிரி தான் இருக்கீங்க. இன்னும் மீசைய எடுத்தா அப்படி ஹிந்தி டப்பிங் சீரியல்ல வர ராமர் மாதிரி ஹீரோவா அழகா இருப்பீங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். கல்பனா, நீ என்ன வேணும்னாலும் பண்ண சொல்லு, நான் பண்றேன். குட்டிக்காரனும் கூட போட சொல்லு, நான் போடுறேன். ஆனா மீசையை மட்டும் எடுக்க சொல்லாத ப்ளீஸ். கல்பனா, எனக்காக உன்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கேனா? இது மட்டும் என்ன பண்ண சொல்லாத ப்ளீஸ். இது வரைக்கும் நான் மீசையை எடுத்ததே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இப்போ நீங்க மீசையை எடுத்தே ஆகணும். எடுக்கிறத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா பின்னாடி கண்டினியூட்டி ப்ராப்ளம் வரும். பரவாயில்லையா? ஓ ஆமால, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சரி, மேக்கப் பண்ணா இந்த ராமருக்கு மீசை இருக்குன்னே வச்சுக்கலாம். ஷேவ் பண்ண வேணா, விட்டுருங்க. சரிங்க மேடம். ஆரம்பிங்க. மேடம், சார் ரெடி மேடம். எப்படி இருக்காரு பாருங்க. இப்பதான் அப்படியே அழகா திராட்சை பழம் மாதிரி இருக்கீங்க. கலர் போகுது. ஆமா, டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. போதும்.
ஓகேவா? சூப்பர். ஏங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. ஃபோன். ஓகே. சூப்பருங்க. ஏங்க டயலாக் எல்லாம் ஞாபகம் இருக்கா? டயலாக்கா? ஐயோ, டயலாக்னு சொன்ன உடனே தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஒரே ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணி பார்த்துடலாமா? சரியா போச்சு போங்க. இப்பவாவது சொன்னீங்களே, சீக்கிரம் வாங்க. மேக்கப் மேன், சொல்லுங்க மேடம். நீங்க தான் இப்போ எங்க டைரக்டர். சரிங்க மேடம். ஆக்ஷன் சொல்லணும், ஓகேவா? சரிங்க மேடம். சரி, நீங்க அங்க போய் நில்லுங்க, நான் வந்து டயலாக் பேசுறேன். ఉండండి సార్ ఒక నిమిషం. ரெடி சார். ரெடி? ரெடி, ஆக்ஷன். நாதா. சொல்லு கல்பனா. ஐயோ, நான் கல்பனா இல்ல, சீதா. ஓ சாரி கல்பனா, சாரி. ஐயோ, மறுபடியும் கல்பனாவா? சாரி. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? சீதா சீதா சீதா, இந்த தடவை பாரு, பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ற பாரு. போ. நாதா. சீதா. ஏன்பா அந்த லைட் லீக் ஆகுது, அது என்னன்னு பார்த்து கட்டர் வச்சு கட் பண்ணுங்க. அந்த லைட் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. டேய் நடராஜா, நாம டிவில பாக்கும்போது அத்தனை சாதாரணமா இருக்குது. இங்க பார்த்தா இத்தனை டெக்னீஷியன்ஸோட உழைப்பு இருக்குது. ஆமாப்பா, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டாதான்ப்பா டிவியில் அது அழகா தெரியும்பா. நல்ல விஷயம்தான். ஏன்பா கேமராமேன் ரெடியா? போலாமா? போலாம் சார். சரி, கண்டஸ்டன்ட் என்ட்ரியை வந்து அங்க மேல இருந்து வச்சுக்கோ. ஓகே சார். போலாமா? ஏமா ஸ்ருதி, டைம் ஆச்சுமா, போலாமா? சரி, ஓகேமா. கேமரா ரோல், ரோலிங், ஆக்ஷன். ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, இது ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டம். தமிழகம் முழுக்க நம்ம நவராத்திரி திருவிழா போட்டிகள் படு விமர்சையாவும் ஜோராவும் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பல கண்டஸ்டன்ட்ஸ் லீடிங் மார்க்ஸ்ல இருக்காங்க. ஏற்கனவே கோல போட்டி, சமையல் போட்டின்னு 2 போட்டிகள் படு ஜோரா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான, ரொம்ப சுவாரஸ்யமான போட்டினே சொல்லலாம். அண்ட் தட் இஸ் மாறுவேட போட்டி. இந்த மாறுவேட போட்டியில நம்ம 2 கண்டஸ்டன்ஸும் வித்தியாசமான வேஷம் போட்டு நமக்காக ஒரு ஸ்கிரிப்ட் நடிச்சு காட்டுறதுக்காக ரெடியா இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி அவங்கள நாம வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா நம்ம பார்க்க போற கண்டஸ்டன்ஸ் கலக்கல் கல்பனா அண்ட் டீம். ஏண்டா இவங்க என்ன வேஷம் போட்டிருப்பாங்க? श्री राम जय जय राम, जानकी जीवन राम। श्री राम जय जय राम, जानकी जीवन राम। श्री रामचंद्रमूर्ति நமஸ்காரம். வேஷம் கச்சிதமா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. இவங்க 2 பேரையும் பார்க்கிறதுக்கு அப்படியே நிஜம் ராமர் சீதா மாதிரியே இல்லப்பா? ஆமாண்டா. ரொம்ப டேய் சுந்தரு, அப்படியே தத்ரூபமா இருக்கிறடா. தேங்க்ஸ் பா. நீதாமா, நீதான் என் கண்ணே மற்றும் போல இருக்குது. அப்படியே சீதா பிராட்டி. 2 பேரும் சூப்பரா இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு குறை தான். என்ன குறை? என்ன அனுமார் கூட வந்திருந்தா இன்னும் ரொம்ப அழகா இருந்திருக்கும். நீ இங்க நிக்கிறியே. அப்பா, என்ன ஏன்பா இதெல்லாம் கோத்து விடுறீங்க? அனுமாரா? எங்க அவரு? எங்க பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாரு, இன்னும் வரலையா? யார சொல்றீங்க? ஜெய் ஹனுமான். பிரபு, கீழே வந்து தொலையா. இதோ வந்துட்டேன். வணக்கம் ஐயா. டேய் வீரையா, சாரி அனுமந்த் ஐயா, தத்ரூபம்டா தத்ரூபம்டா. வேஷம் அப்படி பொறுத்து இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. பா, நீங்க வேறப்பா. அவர் வேஷம் போடாம வந்திருந்தாருன்னா இன்னும் அப்படியே தத்ரூபமா இருந்திருக்கும். போங்க தம்பி, கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல் பண்ணல, சீரியஸா தான். நம்மளோட கலக்கல் கல்பனா அண்ட் டீம் ராமர், சீதா அண்ட் ஆஞ்சநேயர் வேஷத்துல ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்காங்க. அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் தர போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our second team, வேராஜி வாரியர்ஸ். அவங்க என்ன வேஷம் போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே.
முருகவல்லி சூப்பரா இருக்குப்பா. ஐயோ மேக்கப் இவளுக்கு இவ்ளோ சூப்பரா இருக்கே. கல்பனா, நீ பெர்ஃபார்மன்ஸ்ல டாப் 5 கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. நல்லா பண்ணணும். எப்படி அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஆஞ்சநேயா, நீ நம்ம டீம். ஜெய் ஸ்ரீராம். நகாஜி வேதாஜி நீங்க வேலஞ்சி வள்ளிஜி ஆயிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ அப்பாஜி. தேங்க் யூ மாமா. 2 பயல்கள் தான் நீ கலக்கணும் புரியுதா?